உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புத்தாண்டு பலன்களோட சிறப்பான முயற்சியில் வந்திருக்கிறோம். நீங்களும் கேட்டு இதன் மூலம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல தகவல்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த தமிழ் புத்தாண்டு எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனத்தில் இருந்து சூரியன் மேசத்தில் எப்போ நுழைகிறாரோ அப்போ தான் புத்தாண்டு ஆரம்பிக்கும். அப்போ சித்திரை மாதம் நமக்கு ஆரம்பமாகுது. சித்திரை 1லேருந்து தமிழ் புத்தாண்டு பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம உலகெங்கும் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பிற்பகுதியில் பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பார்க்க ஆரம்பிப்போம். அன்பு கடகராசி நேயர்களே, நண்டுவை சின்னமாக கொண்டவர்கள். நண்டுனா சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அவங்க எடுத்துக்கொண்ட கொள்கையில் பிடிவாதமாக இருப்பவர்கள்னு திங்க் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது நண்டு பிடின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள். நிறைய அரசியல் சார்ந்தவங்க பூரா கடகராசியில் தான் இருப்பாங்க. கடகராசிக்கு வருடத்தினுடைய ஆரம்பமே வெற்றியோடு தான் ஆரம்பிக்குது. அதே மாதிரி குருவும் கேதுவும் நல்ல பலமான இடத்துல இருக்கும்போது வருடம் ஆரம்பிக்குது. வருடம் அதாவது முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவோம். அப்போ முதல்ல நல்லா இருக்கும்போது முற்றிலும் நல்லா இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பலமே உங்களை இந்த வருஷம் பூரத்தை கூட்டிகிட்டு போயிடும். அப்போ குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறது நன்மை. விரயஸ்தானத்துக்கு வரும்போது சுப விரயங்கள் அதிகமாகும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருக்கிற ஒரு பதவியை விட்டுட்டு வேறு பதவியில் போய் ஜம்முன்னு உட்காரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம பெருசாக பதவி ரொம்ப பிரச்சனையை தரும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை. 2ஆம் இடத்துல கேது வந்ததுக்கு பின்னாடி பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. அதிநுட்பமாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி ஏதேனும் ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டுருவோம். அப்போ தனம் சார்ந்த விஷயத்தில் கடகராசிக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. நகையெல்லாம் இந்த வருடம் அஷ்டம சென்னையில் கூட நீங்கள் வாங்கினீங்க, வீடு கட்டினீங்க, வாகனம் வாங்கினீங்க. ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி கொஞ்சம் விரயங்களாக நம்ம கவனமாக பார்த்து செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தனம் அப்படின்றது 2ஆம் இடம், வாக்கு என்பது 2ஆம் இடம், குடும்பம் என்பது 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ வரும்போது எல்லாமே கொஞ்சம் மாற்றங்களை தரும். அஷ்டம சனி கூட குடும்பத்தில் பிரச்சனை தராது. கண்டகச்சனி மட்டும்தான் பிரச்சனை தரும். ஆனால் குடும்பஸ்தானத்தில் எப்போதுமே ராகு சனி கேது வரும்போது நிறைய பாதிப்புகள் உண்டாகும். அதனால் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப கவனமோடு இருந்துக்கங்க. வெளியூரில் வேலை பார்க்குற யாருக்குமே குடும்பம் சார்ந்த பிரச்சனை வராது. ஏன்னா வெளியூரில் இருக்கும்போது நம்ம அடிக்கடி குடும்பத்தோடு இருக்க முடியாது இல்லையா. அப்போ என்ன ஆகும், பிரச்சனைகளே இல்லை, அவங்களுக்கு தனம் சார்ந்த பிரச்சனையும் வராது. அடுத்ததாக சனி பகவான் அஷ்டமத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு போனதுனால அப்பாட அப்படின்னு பெருமூச்சு விட்டுக்கலாம். அதில் உங்களுக்கு சனி பூரட்டாதியில் போகும்போது பெரிய லாபங்கள்லாம் கிடைக்குது. தந்தை வழியில் இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி உங்களுக்கு தந்தையால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. சரி, இவ்வளோ நிம்மதியாக இருக்கிறோமே அப்படின்னு நம்ம இது சந்தோஷப்படும் போது ராகு அட்டமஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அட்டமஸ்தானத்தில் ராகு வரும்போது நமக்கு கெட்ட பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முதல்ல சனி இருக்கும்போது என்ன பேர் வருதுன்னா, தந்தைக்கும் ஜாதகருக்கும் பிரச்சனை வரும். ராகு போகத்தால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ போகஸ்தானத்தினுடைய அதிபதி அப்படின்னு சொல்கிறது, அதாவது போகத்துக்குரிய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு. போகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரனும் ராகுவும் நம்ம வருடத்தினுடைய ஆரம்பத்திலே 9ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ 9ஆம் இடத்துல இருந்து ராகு 8ஆம் இடத்துக்கு வந்தாலும் எப்போதுமே அந்த பிரச்சனைகள் உண்டு. அப்போ சுபபோகங்களை தவிர்த்து ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வருடத்தினுடைய ஆரம்பத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்து அதிபதி கர்மஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியிலே நீசமாகிறார். இந்த நீசம் கடகராசியில் செவ்வாய் நீசமானாலும் பெரிய பாதிப்பாக தர்றதில்லை. நீங்கள் செவ்வாய் யாருக்கெல்லாம் நீசமாக இருக்கோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சகோதரனோ சகோதரியோ கட்டாயம் உண்டு. அப்போ செவ்வாய் பலமாக தான் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இது நிலம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் பிரச்சனைகள் இருந்துச்சு, அது சரியாகுமா, நீசமான செவ்வாய் வேறு இருக்காரே அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போது பெரிய பாதிப்பெலாம் உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணாது. அதுக்கடுத்து மேசத்துக்கு அதிபதியான செவ்வாய் சிம்மத்துக்கு போனதுக்கு பின்னாடி பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகி உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் ஆரம்பம். நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க எப்போதுமே இவங்களுடைய வார்த்தையை ஒரு அழகாக சொல்லலாம். நீங்கள் கடகராசிட்ட என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா பம்பு செட்டு 4 ஏக்கர் 5 ஏக்கர்னு கேட்பாங்க.
அந்த மாதிரி ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த சித்திரை மாதம் பிறக்குது. இந்த வருட பிறப்பே வந்து தமிழ் வருட பிறப்பில் வந்து ரொம்ப விசேஷமாகத்தான் இருக்குது. ரொம்ப பெரிய அபரிவிதமான வெற்றிகள் இல்லைனாலும் கூட நல்ல ஒரு விசேஷத்தோடு தான் கடகராசிக்கு வருது. இதில் 3ஆம் இடம் ஒப்பந்தங்கள் செய்கிறவங்க எல்லாருமே வருடத்தினுடைய ஆரம்பத்துக்குள்ளேயே இந்த கேது பயிற்சிக்கு முன்னாடியே ஒப்பந்தம் பண்ணிக்கோங்க. அதுக்கு பின்னாடி ஒப்பந்தங்கள் பண்ண வேண்டாம். தந்தை வழியில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இன்னி உங்களுக்கு சாதாரணமே பிரச்சனை சால்வ் ஆகும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அம்மா வகை சொத்துக்கள், அம்மா சார்ந்த விஷயங்களில் எந்தெந்த காரியங்கள் வெற்றி வரணுமோ அத்தனையுமே இந்த கடகராசிக்கு வெற்றிகள் கிடைக்கும். பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனை இல்லை. கடன் கட்டக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. திருமண வாய்ப்பில் கணவன் மனைவி பிரச்சனைகள் சால்வ் ஆகி நல்ல நிலைமை தான் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே அப்படின்றப்ப அம்மா அப்பா மாமனார் மாமியார் கணவன் சகோதரர்கள் இப்படி எல்லாமே சேர்ந்தது குடும்பம்ன்றதுனால குடும்பத்துக்குள்ளே மட்டும் நீங்கள் ஆலோசனை செல்றதை விட்டுட்டிங்கன்னா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வராது. அடுத்தது தொழில் செய்யலாமா அப்படின்னா அமோகமாக செய்யலாம், ஒரு கவலையும் இல்லை. என்ன மாதிரி தொழில் செய்யலாம் அப்படின்னு கேட்டோம்னா உங்கள் லக்ன பிரகாரம் 10ஆம் இடத்ததிபதி எந்த ராசி காரகத்தோடு இருக்கிறாங்களோ அந்த தொழிலை மேற்கொள்வது ரொம்ப விசேஷம். பொதுவாக கடகராசிக்கு விவசாயம் பண்ணுறது எப்போதுமே நன்மை தரும். கடகராசிக்கு ஹோட்டல் தொழில் நன்மை தரும். டீ கடைகள்லாம் நன்மை தரும். சரி, என்ன மாதிரி நிறங்கள் வந்து இவங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மஞ்சள் நிற ஆடைகள் நல்லாயிருக்கும். சிவப்பு நிற ஆடைகளை விட லைட் கிரீனும் அதை கிளிப்பச்சைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கலரும் வெண்மையான நிறம் அதில் பால் வெண்மை அப்படின்ற கலர்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிங்க் கலர்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி ப்ளூ கலர் குறைச்சிக்கிறது, கருப்பு கலரை குறைச்சிக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது இவங்களுக்கு என்ன மாதிரி ராசி கற்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா முக்கியமாக கடகராசிக்கு பவளம் ரொம்ப வெற்றியை தரும். அதுக்கடுத்து புஷ்பராகம் நல்ல வெற்றியை தரும். அதே மாதிரி முத்து, அதாவது கடலில் விளைஞ்ச முத்தில் நல்ல முத்துக்கள் அப்படின்னு கேட்டு வாங்கணும். அதை நல்ல ஆலோசனை பண்ணி அதை ஒரு டெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வாங்க. விலை கம்மியானது தான். முத்து வந்து உங்களுக்கு எப்போதுமே நன்மைகள் தரக்கூடியது. நீங்கள் பாசி மாதிரியோ அல்லது மோதிரத்திலேயே போட்டுக்கலாம். சரி, இதில் பொதுமக்களுக்கு எப்படி இருக்குது, அரசியல்வாதி எப்படி இருக்குது அப்படின்னு மீண்டும் பார்க்கும்போது அரசியல் சார்ந்த விஷயங்கள் கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாற்றம் உண்டு. அதில் வந்து மாற்றத்தை வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். பேசுவது, பேசி நடிக்கிறது, அதாவது நடிகர்கள்லாம் வந்து பேச்சு மூலம் டயலாக்லாம் பேச வேண்டியது இருக்கு இல்லையா, அவங்க வந்து விமர்சனத்துக்கு உள்ளாவார்கள். பொதுமக்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்துலேயும் இடம் மாறுறதுலேயோ பிரச்சனைகள் இருக்குது. மற்ற விஷயங்கள்லேருந்து விடுபட போகிறீங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை. ஒரு சிறு அவமானம் உண்டு. எதற்காகனா போகத்தை நோக்கி போகும்போது மட்டும் இதை நீங்கள் கவனமாக இருக்கணும். பள்ளி குழந்தைகளுக்கு எப்படின்னா பொதுவாக வந்து புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1 2 3 4 பாதம், ஆயில்யம் 1 2 3 4 பாதம், இந்த மொத்தம் 9 பாதங்கள் கொண்டது தான் இந்த ராசி. இதில் புனர்பூசம் எப்போதுமே பெரிய பாதிப்பையோ பெரிய டென்ஷனோ அடைய மாட்டாங்க. தோல்வி அடைஞ்சாலும் அமைதியாக இருப்பாங்க, வெற்றி அடைஞ்சாலும் அமைதியாக இருப்பாங்க. அதனால் அவங்கள பற்றி கவலை இல்லை. இன்று தோத்தாலும் நாளை வெற்றி பெறக்கூடியவர்கள். பூச நட்சத்திரம் பிறக்கிறதுலேருந்தே கோடீஸ்வர தன்மையோடு பிறக்கிறவங்க. இதில் தேய்பிறை பூசமாக இருந்தால் அவங்க வருடத்துலேருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டங்கள் இந்த வருடம் குறையும். வளர்பிறையில் பிறந்தவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு ஏற்கனவே பேங்க் பேலன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால பெருசாக நீங்கள் அலட்டிக்கிற வேண்டியதில்லை. நீங்கள் ஆடம்பரத்தை குறைச்சிங்கன்னா பெரிய வெற்றிகள் உண்டு. அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகள்லாம் எழுதணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இப்போ எழுத முயற்சி பண்ணலாம். ஆயில்ய நட்சத்திரம் இருக்கிறதுலேயே அறிவாளிகள் நிறைந்த நட்சத்திரம்னு சொல்கிறது ஆயில்யத்தை தருவோம். அதில் வந்து நீங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய மதியூக மந்திரிகளாக நீங்கள் மாறலாம். அந்த அளவுக்கு பெரிய பிரில்லியண்ட்டானது தான் ஆயில்யம். ஆயில்யத்தில் இருக்க குழந்தைகள் தான் இருக்கிறதுலேயே அதிகப்படியான நல்ல மதிப்பெண் பெறக்கூடியவர்கள். படிப்பு ஏதேனும் ஒரு வகையில் தடை ஏற்படுது, அந்த தடையை மட்டும் நீங்கள் சரி பண்ணிங்கன்னா போதும். அந்த தடைகளுக்கு பின்னாடி நீங்கள் படித்தீங்கன்னா உயர்ந்த கல்வி அடையக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அதனால் இந்த கடகராசிக்கு ஒரு பெரிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே உங்கள் வீட்டில் இருந்து அருகில் பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வேப்ப மரத்தில் மாரியம்மன் இருப்பாங்க அல்லது அம்மன் கோயில் இருக்கும். அந்த அம்மன் கோயிலில் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதுக்கடுத்து அரச மரத்து இலை எடுத்து அதில் பால் சோறு படைத்து அரச மரத்துக்கு
படைக்கணும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க அணிலுக்கும் பூனைக்கும் உணவு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா தோஷங்களும் உங்களை விட்டு விலகி செல்லும். ஆயில்ய நட்சத்திரம் உங்கள் வீட்டில் இருந்து வடக்கு பகுதியில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அந்த அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஓடை ஒன்று ஓடும். அந்த ஓடைக்கு பக்கத்தில் சர்ப்பமுள்ள புற்று இருக்கும். அந்த புற்றிலிருந்து மண் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்கும். அதில் தெற்கு பகுதியில் உக்கிரமான அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த உக்கிரமான அம்மன் கோயிலில் நீங்கள் மனமுருக எந்த விஷயத்தை நோக்கி வேண்டுனீங்களோ அந்த வேண்டுதல் உங்களுக்கு கட்டாய வெற்றிகள் கிடைக்கும். பொதுவாக இந்த ஆண்டு முற்பகுதி ஆரம்பத்தில் நல்லா இருக்குது. பிற்பகுதி வரும்போது பணம் சார்ந்த விஷயத்துலையும் பதவி சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் கவனமோடு இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டும் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும். நன்றி, வணக்கம்.